நெறைய பேர் இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ்ல லோன் எடுக்கலாமா? வேணாமா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இல்ல அதிகமா வந்து சார்ஜஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி. ஐ மீன் பேமெண்ட் நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருந்தா கூட, பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கும்போது எக்ஸஸா எடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் இயர் 2025 டிசம்பர்லேருந்து நான் பேமெண்ட் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கடைசி இஎம்ஐ தான் வந்து இருக்கு. ஆ இது பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்துக்கான இஎம்ஐ நான் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க. லேட் டியூ அப்படிங்கிறதுக்காகவோ, இல்ல வந்து ஏதாச்சும் பெனால்ட்டியோ இந்த மாரி எந்த ஒரு விஷயம் வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து பண்ணல. இவங்களோட டேட் பார்த்தீங்கன்னா, 4த்துலருந்து 4த் ஈவினிங் வந்து போட்டுறணும். இல்ல 4த்துல வந்து நீங்க போட்டு வச்சுக்கணும். 5த்ல எடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நமக்கு வந்து 5த்து அன்னைக்கு நைட் எண்ட் வரைக்கும் டைம் இருக்கு எடுக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் நான் வந்து 5த்து மார்னிங் அந்த மாரி டைம் தான் வந்து போடவே செஞ்சேன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பர்சனலா எனக்கு வந்து ஓகேவா தான் இருந்திருக்கு. இது நான் வந்து முழுக்க முழுக்க Flipkartல பேஸ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா, இவங்க டை அப் பார்த்தீங்கன்னா, Flipkartல வந்து குடுத்துருக்காங்க. ஒரு பொருள நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா, இஎம்ஐல பேஸ் பண்ணுறதுக்காக நம்ம Flipkartல இருந்து நம்ம ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ, நம்ம பொருள வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த Flipkart நமக்கு சம்மந்தம் இல்லாது அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டைம் நீங்க பேமெண்ட் எடுத்துட்டீங்க, வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இத நீங்க வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இத நீங்க வந்து ஃப்ரீ க்ளோஸும் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கான சில சார்ஜஸ் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 29,671 எனக்கு வந்து குடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் முடிச்சுட்டோம். 9 மாசம் கிட்டத்தட்ட இஎம்ஐ நமக்கு வந்து குடுத்துருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, ப்ரோ நான் வந்து இதில டிஎம் ஃபினான்ஸ்ல பொருள் எடுக்கிறேன். ஆனா எனக்கு ரிட்டர்ன் எனக்கு பிடிக்கல. இல்ல வந்து எனக்கு இது ஏதாச்சும் அந்த பொருள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு. அதனால நான் வந்து அத ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த லோன் அமௌண்ட் காட்டிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. பட் அது வந்து போறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, நீங்க ஒரு இஎம்ஐல எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா, அது உங்களுடைய இஎம்ஐல கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் இல்ல, அதுக்கு அடுத்த மாசம் தான் நீங்க வந்து அந்த அந்த இஎம்ஐய பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில், நீங்க வந்து உங்களோட இஎம்ஐ வந்து அது பெண்டிங்ல தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு வந்து எல்லா ஆட்டோ பேலாம் வந்து எனேபிள் தான். அதாவது நீங்க எப்படி ஆட்டோ பேமெண்ட் வைப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபேல, ஃபோன்பேல வந்து ஆட்டோ பேமெண்ட்ல வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ அது அப்படியே தான் இருக்கும். பட் அது வேணா கொஞ்ச நாள் ஆகும் போறதுக்கு. இல்ல உங்களுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க இப்போ எந்த ஃபினான்ஸ் இப்போ நான் அந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் எடுத்திருக்கேன்னா, டைரக்ட்டா நீங்க அவங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி கூட, இப்படி நான் பொருள எடுத்தேன். ஆனா எனக்கு அது வேண்டாம், நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுடைய அந்த ஆட்டோ பேமெண்ட்ட கேன்சல் பண்ண முடியாது நம்மளால மேனுவலா. பட் அவங்களால வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது. இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸை பொறுத்தவரையும் பர்சனலாக எனக்கு ஓகேவா இருக்குது. இதில் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பேஸ் பண்ணி நமக்கு வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. பர்சனலாகவும் நமக்கு லோன் கொடுக்குறாங்க. பட் நான் இதில் எடுத்தேன். எனக்கு இப்போ ஸ்டில் நான் ஓகேவா இருக்குது. மேபி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல.